வணக்கம். ரைட்டர் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. 8 வருடங்களுக்கு பின்னால் சசிகலா அம்மையார் கொடநாடு எஸ்டேட்டுக்கு நுழைஞ்சிருக்காங்க. ஜெயலலிதா அம்மையார் இல்லாமல் ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் ஜார்ஜ் கோட்டையில் அங்கே கொடநாடுக்கு கொண்டு போயிடுவாங்க. எல்லா ஃபைல்ஸும் அங்கே தான் பார்க்கப்படும். சில மாதங்கள் தங்குவாங்க, திருப்பி பழையபடி வந்துடுவாங்க. அது அங்கே ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு பங்களா. அதன் அடிப்படையில் கூடவே தோழியாக, அக்காவாக, மற்றபடி பரிணமித்த ஒரு சூழல். இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் இறந்து விட்டார். 2014 இறந்தாங்க. 2014 17 சசிகலா பெங்களூர் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார், அடைக்கப்பட்டார். அதே வருஷத்துல ஏப்ரல்ல ஒரு கொலை, காவலாண்டி கொலை. மற்றபடி மீண்டும் ஒரு கொலை, காரேற்றி கொலை சம்பந்தப்பட்ட விஷயம். அப்புறம் ஜெயலலிதா டிரைவர் கொலை அப்படின்னு மர்மமான ஒரு பங்களாவாக இன்னைக்கு கொடநாடு பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்குள்ள இன்னைக்கு 8 வருடங்களுக்கு பின்னால சசிகலா நுழைஞ்சு பூமி பூஜை போட்டிருக்கார். ஜெயலலிதா அம்மையாருடைய சிலையை நிறுவ வேண்டும், மற்றபடி அவருக்கு மணி மண்டபம் கட்டுவேன், இதை சுற்றுலா தலமாக மாற்றப் போகிறேன், பார்வையாளர்கள் எல்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை நிர்ணயம் பண்ணி இன்னைக்கு பூமி பூஜை போட்டாச்சு. வரக்கூடிய ஆகஸ்ட்ல திறப்பு விழா அப்படின்னு தேதியும் குறிச்சாச்சு. இருந்தாலும் அதிமுகவை நான் ஒன்றாக சேர்ப்பேன், அதிமுகவில் ஒன்று சேர்ப்பதுதான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய வேலை அப்படின்னு கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்திருக்கார் சசிகலா. அதே நேரத்தில் உச்ச நீதிமன்றம் எடப்பாடிக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கீழமை நீதிமன்றத்தினுடைய அதனுடைய தீர்ப்பு இருக்கு. இதன் அடிப்படையில் ஜனவரி 19 எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பு ஓபிஎஸ்க்கு ஆதரவாக வரும் சொல்லி போட்டு அவர் போட்ட ஒரு விஷயம், அது இபிஎஸ்க்கு ஆதரவாக வந்துருச்சு. அதாவது நான் உள்நாட்டு விவகாரத்தை நாங்கள் தலையிட முடியாது. அன்னைக்கு செஞ்ச அந்த பொதுக்குழு விஷயத்தை சம்பந்தப்பட்ட சென்னை ஹைகோர்ட்டு ஓகே செல்லும்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் அதையே நாங்கள் உறுதி செய்து விடுகிறோம் சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் அதுக்கு ஸ்டாக்காக கொடுத்துட்டாங்க. இப்போ ஓபிஎஸ் மீண்டும் அதிமுக கொடியை பயன்படுத்த முடியாது, சின்னத்தை பயன்படுத்த முடியாது, நற்றுப்பேட்டை பயன்படுத்த முடியாது, தன்னுடைய வேட்டியில அதிமுக கலரை பயன்படுத்த முடியாது, வண்ணத்தை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் மீண்டும் உருவாயிடுச்சு. இப்போ 107 பிறந்தநாள் விழா, 107வது பிறந்தநாள் விழா எம்ஜிஆர் விஷயத்துக்கு ஓபிஎஸ் வகையில பெரியகுளம் பேருந்து நிலையத்துல அதிமுக கொடியவே ஏத்துனாங்க. அங்கு பல மிகப்பெரிய ஒரு சலசலப்பு. அமமுக சம்பந்தப்பட்ட வகையில ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் நாகர்கோவில் அங்க அவங்களும் சுத்தி அதிமுக கொடி வச்சாங்க. அங்கும் சலசலப்பு. ஆனா இன்னைக்கு அதிமுக கொடியை எடப்பாடி பிரிவை தவிர யாரும் ஏற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு முடிவுக்கு உச்ச நீதிமன்றம் அந்த அளவுக்கு ஒரு தீர்ப்பை வழங்கி இருந்தாலுமே கூட மீண்டும் ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு தீர்ப்பு நோக்கி சொல்லிட்டாங்க உச்ச நீதிமன்றம். அதாவது சென்னை ஹைகோர்ட்டு சொன்ன அந்த தீர்ப்பு, அந்த பொதுக்குழு எடப்பாடி கூட்டிய பொதுக்குழு செல்லுபடியாகவும் சொன்னாங்க, சென்னை ஹைகோர்ட்டு சொன்னாங்க. அதை நாங்கள் உறுதி செஞ்சிடறோம். இருந்தாலும் கூட சிவில் சூட்டு வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. அதனால கீழமை நீதிமன்றத்துக்கு நாங்கள் உத்தரவு பிறப்பிக்கிறோம், அவங்க என்ன சொல்றாங்களோ அதன் அடிப்படையில் செயல்படுங்க அப்படின்னு மீண்டும் கமா போட்டிருக்காங்க, புள்ளி வைக்கல. இந்த வகையில ஓபிஎஸ்க்கு ஒரு சந்தோஷம்தான், எடப்பாடிக்கு மீண்டும் ஒரு நெருக்கடி. ஃபுல்லா முடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த கீழமை நீதிமன்றத்தின் உத்தரவு தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு பகிரங்கமா தெரிஞ்சிருச்சு. இதன் அடிப்படையில் காயத்ரி ரகுராம் இன்னைக்கு அதிமுகவில் எடப்பாடி முன்னால இணைச்சிருக்கிறார். அவர் முன்னாள் பாஜக பிரமுகர். அண்ணாமலை மூலம் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை போன வருஷம் சுமத்தினார். அத்தனையுமே பாலியல் குற்றச்சாட்டுகள். இன்னைக்கு பாஜகவில் மீண்டும் விலகுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்த டைசி திருச்சி சூர்யா மாதிரி. ஆனால் ஸ்ட்ராங்கா இருந்துட்டார் கடைசி வரைக்கும். அதிமுக பாஜகவோடு சேர மாட்டேன் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டில் மாறாம
சமாதானத்துக்கு கூட பல விதமாக போனதாக பல தகவல் வந்தது. அதையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி போட்டு அதிமுக இணைஞ்சிருக்கிறேன் எடப்பாடி முன்னால. எங்களுடைய குடும்ப உறுப்பினர் எல்லாமே அதிமுக தான், நானும் இணைகின்றேன் அப்படிங்கிறாரு. நம்ம இதுக்கு முதல்ல பாஜக இருந்தப்ப அவருடைய குடும்ப உறுப்பினர்லாம் வந்து அதிமுக அப்படிங்கிறது இவருக்கு தெரியாம போச்சு ஒரு காயத்ரி ரகுராமுக்கு. இருந்தாலும் வந்து பாஜகவுடைய எதிர்ப்பு நிலைப்பாடு அது சரியா எடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் ஜனவரி 19 அந்த நிலைப்பாடு ஓபிஎஸ்க்கு எதிராக வந்தாலும் இபிஎஸ்க்கு ஒரு கமா போட்ட மாதிரி தான் வந்திருக்கு. ஏன்னா அந்த கீழமை நீதிமன்றத்தினுடைய ஒரு உத்தரவு அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. இதன் அடிப்படையில் வந்து அதிமுகவுக்கும் ஓபிஎஸ்க்கு இனிமேல் தொடர்பு இல்லை அப்படிங்கிறவ ஜெயக்குமாரும் பகிரங்கமா ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். பாஜகவுக்கு எதிராகவும் அண்ணாமலைக்கு எதிராக யாரும் வாயை திறக்க கூடாதுன்னு போட்டு ஒரு உத்தரவு போட்டார். ஐடி விங்க சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே. இன்னைக்கு ஜெயக்குமார் வந்து 2-3 வகையில வாயை திறந்துட்டாங்க. அப்போ வந்து பாஜகவோடு அதிமுக கட்டாயமாக கூட்டணி இருக்காது அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவல் இருந்தாலுமே கூட எஸ்டிபிஐ பொறுத்த வரைக்கும் அவர்கள் மாநாடு நடத்திருக்காங்க. சிறுபான்மை மக்கள் வந்து ஏமாற்றப்பட்டு விட்டார்களோ அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவலும் போயிருக்கு. இருந்தால் ராமர் கோவில் சம்பந்தப்பட்ட வகையில அவர் வந்து நான் செல்லுவேன், இருந்தாலும் கால் வலிக்குது, கால் வலி இருக்கு, அதனால அதன் முடிவை நான் மறுபரிசீலனை செய்வேன், பிறகுதான் முடிவெடுப்பேன். ஆனா தொண்டர்களை வந்து போக சொல்லிட்டாரு. கரசேவைக்கு அன்னைக்கு அனுப்பிச்சாரு எடப்பாடி. இது அதிமுக அன்னைக்கு அனுப்பிச்சாங்க பாபர் மசூதி இடிப்பதற்காக. இன்னைக்கு வந்து ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு எடப்பாடி வந்து அதிமுக தொண்டர்களை வந்து அமைச்சிருக்கிறாரு. அப்போ வந்து எஸ்டிபியினுடைய நிலைப்பாடு வந்து தோல்வி அடைந்து விட்டதோ அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தாலுமே கூட சசிகலா வந்து மீண்டும் சபதம் கேட்டிருக்கார், அதிமுக நான் ஒன்று சேர்ப்பேன் அப்படின்னு. அது எந்த அளவுக்கு உண்மையாக போகுதோ தெரியல. இப்படி ஒரு சூழல் இருக்கும் பட்சத்துல கொடநாடு சம்பந்தப்பட்ட கொலை கொள்ளை வழக்கு வந்து வடக்குடைய ஜனவரி 30-31 விசாரணைக்கு வருது. அதாவது ஒரு நிம்மதி அந்த நேரத்துக்கு வருது. திரும்ப வந்து அவருக்கு பழையபடி நிம்மதியற்ற ஒரு சூழல் எடப்பாடிக்கு. ஜனவரி 30-31 கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட வழக்கு வந்து உச்சநீதிமன்றம் இது சென்னை ஹைகோர்ட்டுக்கு வருது. கட்டாயமாக ஆஜராக வேண்டும் அப்படின்னு எடப்பாடி உத்தரவு போட்டாச்சு. அவர் ஆஜராக போகிறாரா, மற்றபடி அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போறாரா, கால் வலிக்குது அப்படின்னு இப்போ சொல்லிட்டு இருக்கிறாரு. கால் வலிக்குதுன்னு சொன்னவர் வந்து எப்படி ராமர் கோவிலுக்கு திறப்பு விழாவுக்கு நான் செல்வேன்னு சொன்னாருன்னு தெரியல. அதே நேரத்தில் அடிக்கடி சேலத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் அவருக்கு கால் வலிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு தகவலா அப்படிங்கிறதும் தெரியல. தவழ்ந்து சென்றவர், அதனால அவருக்கு கட்டாயமா கால் வலிக்குது கூட உதயநிதி ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு. அதே நேரத்தில் ராமர் கோவில் சம்பந்தப்பட்ட வகையில எங்களுடைய நிலைப்பாடு சொல்லி போட்டு திமுக சொல்லிட்டாங்க. பாபர் மசூதி இடிச்சுட்டாங்க, இடிச்சுட்டு கட்டினதுனால நாங்க போக மாட்டோம். அவங்க வந்து அந்த திராவிட கொள்கை, மற்றபடி வந்து கடவுள் மறுப்பாளர்கள், அதனால இந்த லிஸ்ட்டை சேர்க்க முடியாது. இதெல்லாம் அதிமுக சம்பந்தப்பட்ட வகையிலையும் எடப்பாடி வகையில் 2 விதமான ஒரு குழப்பமான விஷயம். இந்த வகையில சிறுபான்மை மக்கள் எந்த வகையிலும் ஏமாற்றப்பட்டு விட மாட்டார்கள் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு செய்தி இன்னைக்கு ஒரு உறுதியாக சொல்ல முடியாத ஒரு சூழல். சசிகலா அம்மையார் வந்து இன்னைக்கு வந்து 8 வருஷத்துக்கு பின்னால வந்து உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. அவருடைய நிலைப்பாடு அதிமுக ஒன்று சேர்க்கிறது. இதன் அடிப்படையில் 4 பேர் ஒன்னா சேர்ந்து பாஜகவுடைய நிலைப்பாடாக, பாஜகவும் கரெக்டா சொல்லிட்டாங்க, எப்படியாவது வந்து 4 பேர் நாங்கள் சேர்த்து விடுவோம், சசிகலா தான் தலைவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதன் அடிப்படையில் வந்து ஓபிஎஸ்க்கு ஒரு பதவி கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்தா தானே, சேர்க்கப்பட்டா தானே. இதற்கு வந்து எடப்பாடி ஒப்புக்கொள்வாரா அப்படிங்கிற போது பிறகு யோசனை பண்ணி பிறகு பொறுமையாக சொல்கின்றேன் அப்படிங்கிற மாதிரியும் எடப்பாடி வாயிலிருந்து ஒரு தகவல் வந்து விட்டதாக இன்னைக்கு பகிரங்கமான ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. எப்படியோ ஜெயலலிதாவினுடைய பெயரை நிலைநிறுத்த வேண்டும் என்பது சசிகலா, மற்றபடி வந்து கோர்ட் வழக்கு சம்பந்தப்பட்ட வகையில வெற்றி, பிறகு எதிர்பார்ப்பு அப்படிங்கிற வகையில எடப்பாடி. ஓபிஎஸ் வந்து தோல்வி அப்படிங்கிற வகையில போயிட்டு இருக்கு. டிடிவியை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது எடப்பாடியை அதிமுக பொதுச் செயலாளர் வந்து நீக்க வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப உறுதியா இருக்கார். 4 பேர் 4 முனையாக இருந்தாலும் நடுவில் மாட்டிக்கொண்டு முடிப்பது வந்து அதிமுக அப்படிங்கிற ஒரு பேனர். அதனுடைய பிரதிபலம் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது பின்னால்
நமக்கு தெரிந்தாலுமே கூட அதனுடைய முழு பலத்தின் வெளிப்பாடு, அதனுடைய முழு வீச்சின் வெளிப்பாடு என்பது பாஜகவின் கையில் இருக்கிறது அப்படின்னா பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.